திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அபிராமி அந்தாதி 66வது பாடல். வல்லபம் ஒன்று அறியேன் சிறியேன் நின் மலரடி செம்பல்லவம் அல்லது பற்று ஒன்று இலேன் பசும்பொற் பொறுப்பு இல்லவர் தம்முடன் வீற்றிருப்பாய் வினையேன் தொடுத்த சொல் அவமாயினும் நின் திருநாமங்கள் தோத்திரமே அப்படின்ற. முதல்ல ஆரம்பிக்கிற போது சொல்றார், வல்லபம் ஒன்று அறியேன் அப்படின்ற. எனக்கு அவ்வளோ ஆற்றல்கள்லாம் கிடையாதுமா. பெரும் செயல்களை செய்யக்கூடிய ஒரு வல்லமையோ ஒரு சாமர்த்தியமோ எனக்கு கிடையாது. நான் அவ்வளோ ஆற்றல் வாய்ந்தவன்லாம் நான் கிடையாது அப்படின்ற. வல்லபம் ஒன்று அறியேன் சிறியேன், நான் ரொம்ப சிறியவன். அடியேன் நான் ரொம்ப சிறியவன், நான் எனக்கு அவ்வளோ ஆற்றல்கள்லாம் கிடையாது அப்படின்ற. நின் மலரடி செம்பல்லவம் அப்படின்ற. உன்னுடைய அந்த மலர் போன்ற திருவடி எப்படிப்பட்டதா? பல்லவம் போன்றது அப்படின்ற. பல்லவம் அப்படின்னா, இப்போ ஒரு பூ பூக்குது அப்படின்னா முதல்ல ஒரு தளிர் விடும் இல்லையா? முதல்ல ஒரு தளிர் விடும் இல்லையா? சிவப்பா இருக்கும். அப்படி அந்த தளிர் விடுற மாதிரி அவ்வளோ மென்மையானது உன்னுடைய திருவடி அப்படின்ற. அந்த தளிர் ரொம்ப மென்மையானதா இருக்கும். அது மாதிரி அம்மாவினுடைய திருவடி அவ்வளோ மென்மையா இருக்குதான். அதுதான் இந்த இடத்துல சொல்றார். நின் மலரடி செம்பல்லவம், உன்னுடைய அந்த மலர் போன்ற திருவடி சிவந்த தளிர் போன்றதா இருக்குது. சிவந்த தளிர் போன்றதா இருக்குது. அந்த திருவடியை தான் நான் பற்று கொண்டிருக்கிறேன். பல்லவம் அல்லது பற்று ஒன்றிலே, அதை தவிர வேறு பற்றுகள் எனக்கு கிடையாதுமா அப்படின்ற. உன்னுடைய திருவடியைத்தான் நான் பிடித்து கொண்டிருக்கிறேன், அதை தவிர வேறு பற்று எனக்கு கிடையாது, அதைத்தான் நான் பற்று கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்ற. நின் மலரடி செம்பல்லவம் அல்லது பற்று ஒன்றிலேன் பசும்பொற் பொறுப்பு அப்படின்ற. பொறுப்புனா மலைன்னு அர்த்தம். பசும்பொற் பொறுப்புனா நல்ல தங்கமயமான மலை, அதுதான் மேரு மலை. பசும்பொற் பொறுப்பு வில்லவர் தம்முடன் வீற்றிருப்பாய். அந்த மேரு மலையை வில்லாக எடுத்த, வில்லாக வளைத்த அந்த சிவபெருமானோடு வீற்றிருக்கக்கூடியவளே அப்படின்னு சொல்ற. பசும்பொற் பொறுப்பு வில்லவர் தம்முடன் வீற்றிருப்பாய். அப்படி அந்த மேருமலை வில்லாக ஏந்தி இருக்கக்கூடிய சிவபெருமான் பக்கத்திலே வீற்றிருக்கக்கூடியவளே அப்படின்னு சொல்லி சொல்ற. வினையேன் தொடுத்த சொல் அவமாயினும். ஆமா, நான் பேசக்கூடிய சொற்கள், இப்போ இவ்வளவு தூரம் அபிராமி அந்தாதி பாடல்கள் பாடிட்டு வந்திருக்கிறார் இல்லையா? நான் இந்த பேசக்கூடிய இந்த சொற்கள் உன்னுடைய பெருமைக்கு ஏற்புடையதாக இல்லை. ஏன்னா உன்னுடைய பெருமை அப்பாற்பட்டது, அதற்கு ஏற்புடையதாக என்னுடைய சொற்கள் இல்லம்மா. அது வீணான சொற்கள், பொருள் இல்லாத சொற்களாக அது இருக்கிறது அப்படின்றார். வினையேன் தொடுத்த சொல் அவமாயினும் நின் திருநாமங்கள் தோத்திரமே அப்படின்ற. அதாவது அம்மா, நான் பேசக்கூடிய சொற்கள் வீணான சொற்கள் தான். ஆனா இருப்பினும் அந்த சொற்களிலே இடையிடையே உன்னுடைய திருநாமங்கள் வருகின்றது. உன்னுடைய திருநாமங்களை சொல்வதால இது தோத்திரமாயிற்று அப்படின்ற. நம்முடைய நூல்கள்ல சாஸ்திர நூல்கள், தோத்திர நூல்கள் என்று 2 இருக்கிறது. சாஸ்திர நூல்கள் அப்படின்றது 14 சைவ சித்தாந்தங்கள், அது ஞான நெறியை சொல்லக்கூடியது. தோத்திர நூல்கள் என்பது 12 திருமுறைகள். நம்முடைய குருமார்கள்லாம் சொன்னது 12 திருமுறைகள், தோத்திர பாடல்கள். அது பக்தி நெறியை சொல்லக்கூடியது. அப்படிப்பட்ட அந்த 2 நூல்கள்ல தோத்திர நூல்கள் அப்படின்றது ரொம்ப எளிமையானது, எல்லாருக்கும் புரியும் வகையில மனமுருகி பாடக்கூடியது. தேவாரம், திருமுறை போன்ற, திருவாசகம் போன்ற பாசுரங்கள்லாம் அந்த தோத்திரு பாடல்கள் ஆயிற்று அப்படின்னு சொல்ற. வினையேன் தொடுத்த சொல் அவமாயினும் நின் திருநாமங்கள் தோத்திரமே. மா, நான் சொல்லக்கூடிய சொற்கள் பொருளற்ற சொற்கள் தான், வீணான சொற்கள் தான். இருப்பினும் அதற்கிடையிடையே வரக்கூடிய உன்னுடைய திருநாமங்கள், அந்த திருநாமங்களினாலே இது தோத்திரமாயிற்று, இது தோத்திர நூலாயிற்று, இது பயனுள்ள ஒரு நூலாக மாறிவிட்டது, இது பயனுள்ள ஒரு சொல்லாக மாறிவிட்டது, உன்னுடைய தோத்திரமாக அது மாறிவிட்டது. காரணம் உன்னுடைய நாமத்தினால் அப்படின்னு சொல்லி இந்த நாமத்தினுடைய பெருமைய இந்த இடத்துல அபிராமி பட்டர் சொல்ற. அம்மாவுடைய நாமத்தை சொல்றதே ஒரு பெரும் தோத்திரம். லலிதா சகஸ்ர நாமம் இதெல்லாம் சொல்றது, இதெல்லாம் அம்மாவுடைய நாமத்தை சொல்லக்கூடிய நாம வழிகளே ஒரு பெரும் தோத்திரம். இந்த கலியுகத்துல நாம சங்கீர்த்தனம், பஜனை, இதுதான் இறைவனுடைய திருவருளை நமக்கு பெற்றுத்தரும். ஏன்னா 4 யுகங்கள் இருக்கிறது.
கிருத்தாயுகம். கிருத்தாயுகத்திலே தவங்கள் எல்லாம் செய்து இறைவனுடைய திருவருளை பெற்றார்கள். அடுத்து திரேதாயுகம். திரேதாயுகத்திலே பெரிய பெரிய யாகங்கள் எல்லாம் செய்து இறைவனுடைய திருவருளை பெற்றார்கள். அடுத்தது துவாபர யுகம். துவாபர யுகத்திலே பூஜை செய்து அர்ச்சனை செய்து இறைவனுடைய திருவருளை பெற்றார்கள். இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கலியுகத்திலே இறைவனுடைய நாமத்தை சொன்னால் போதும் இறைவனுடைய திருவருளை நாம் எளிமையாக பெற்றுக்கொள்ளலாம். அந்த நாமத்தினுடைய பெருமையைத்தான் அபிராமிப்பட்டர் இந்த இடத்துல சொல்ற. நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் கூட நமச்சிவாய திருப்பதிகத்துல சொல்லியிருப்பார் இல்லையா, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னழி குய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நமச்சிவாயவே அப்படின்ப. மாணிக்க வாசகர் ஆரம்பிக்கிற போதே நமச்சிவாய வாழ்க அப்படின்னு தான் சொல்லி ஆரம்பிப்பார். நம்முடைய அப்பர் சுவாமிகள் அவரும் சொல்லியிருக்கிறார் இல்லையா, கட்டுணை புட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே அப்படின்ப. இந்த நமச்சிவாய அப்படின்ற அந்த நாமத்துக்கே அவ்வளவு ஒரு மகிமை இருக்கிறது. இந்த இடத்துல அபிராமிப்பட்டரும் அதைத்தான் சொல்றார், உங்களுடைய நாமம், இந்த நாமமே ஒரு பெரும் தோத்திரம் அம்மா அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல அபிராமிப்பட்டர் சொல்றார். திருச்சிற்றம்பலம். தொடர்ந்து அபிராமி அந்தாதி பாடல் விளக்கங்களை காண சுந்தர மகாதேவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. திருச்சிற்றம்பலம்.